கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. நாளை படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற இருக்கு. இதில் ரஜினி என்ன பேச போகிறார் என்பதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையே படத்திலிருந்து வெளியான 3 சிங்கிள்களில் த பவர் ஹவுஸ் பாடலை கேட்டு அனிருத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு ரஜினிகாந்த். ரஜினியின் நடிப்பில் கூலி திரைப்படம் உருவாகியிருக்கு. இதுவரை 5 படங்களை மட்டுமே இயக்கி முன்னணி இயக்குனர் வரிசையில் இருந்த லோகேஷ் கனகராஜ் முதன்முறையாக ரஜினியோடு இணைந்திருப்பதனால இந்த படம் எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க போகிறது என்ற ஹைப் எகிரி இருக்கு. படத்தின் ஓடிடி சேட்டலைட் உரிமம் எல்லாம் நல்ல விலைக்கு வியாபாரம் ஆகியிருப்பதா திரைத்துறையினர் சொல்றாங்க. மேலும் தமிழகத்திலிருந்து வெளியாகும் படங்கள் 1000 கோடி ரூபாய் வசூல் என்ற மைல்கல்லை இன்னும் தொட முடியல. அதே சமயம் தெலுங்கு கன்னட படங்கள் எல்லாம் அந்த மைல்கல்லை அடைந்து விட்டன. எனவே தமிழிலிருந்து 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்படும் முதல் படம் இதுவாக தான் இருக்கும் என திரைத்துறை ஆர்வலர்கள் அடித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான விடை இன்னும் 13 நாளில் தெரிஞ்சிடும். மேலும் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நாளை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடக்க இருக்கு. ஆடியோ லான்ச் என்றாலே ரஜினியின் பேச்சும் அனலும் நகைச்சுவையும் பறக்கும். எனவே இந்த விழாவும் அவர் தனது ட்ரேட்மார்க் பேச்சை கொடுத்திருவார். முக்கியமாக லோகேஷ் கமல்ஹாசனோட தீவிரமான ரசிகர். எனவே சூப்பர் ஸ்டார் நகைச்சுவை பேச்சு அதை ஒட்டி இருக்கலாம் என கருதப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கிடையே படத்திலிருந்து 3 சிங்கிள்கள் வெளியாகி இருந்தது. அவற்றில் 3ஆவதாக வெளியான த பவர் ஹவுஸ் பாடல் ரஜினிகாந்துக்கு இன்னொரு ஹுக்கும் பாடலாக அமைஞ்சிருந்தது. அந்த பாடல் மட்டும்தான் வெளியான சிங்கிள்களிலே மிக பெரும் வரவேற்பை பெற்றது. பலரும் வைப் செய்து வரும் சூழலில் அந்த பாடலை கேட்டுவிட்டு ரஜினி கூறியது குறித்து அனிருத் முதல் முறையாக மனம் திறந்து பேசியிருக்காரு. அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூலி படத்துக்காக நான் உருவாக்கிய த பவர் ஹவுஸ் பாடலை கேட்டுவிட்டு ரஜினி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அந்த மெசேஜில் அவர் அருமை, உன்னால் ஹுக்கும் பாடலை வெல்ல முடியாது என்று தான் இத்தனை நாட்கள் நினைச்சிருந்தேன். ஆனால் அதை வென்று காட்டி மீண்டும் ஒரு முறை செய்திருக்கிறாய் என இருந்தது என்று குறிப்பிட்டிருக்காரு. ஹுக்கும் பாடல் போன்று இந்த பாடலும் ரஜினியின் புகையை துதிக்கும்படி தான் அமைஞ்சிருந்தது. இந்த பாடலுக்கு அடுத்ததாக மோனிகா பாடலும் ரசிகர்களின் மனதை அதிகமாக கவர்ந்திருந்தது. மேலும் அதைத் தொடர்ந்து நாளைக்கு ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாரு, மேலும் ட்ரெய்லர் லான்ச்சும் நாளைக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக நைட்டு 9 மணிக்கு ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகும் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. அதற்கு முன்னாடியே வெளியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாளை கண்டிப்பாக திருவிழா இருக்கும். ரஜினிகாந்தோடைய மாசான ஸ்பீச்சை கேட்க இப்போவே ரசிகர்கள் ஆவலோட காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் கூலி படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.